Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற poem A Roadside Stand written by Robert Frost. Before we enter into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, we shall have a small introduction about the poet Robert Frost. He was born in the year 1874 and he died in 1963. He is a highly acclaimed American poet of the 20th century. So he belongs to the 20th century. Robert Frost belongs to the 20th century and he is an American poet. Robert Frost wrote about characters, people and landscapes. So அவரோட poems பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா different genreல பார்க்க முடியும். கேரக்டர் ஸ்டடியாக இருக்கும், பீப்புள் பற்றி பேசியிருப்பாரு, லேண்ட்ஸ்கேப் அதாவது நேச்சுரல் சீனரிஸ் பற்றியும் இருக்கும். His poems are concerned with human tragedies and fears, his reaction to the complexities of life and his ultimate acceptance of his burdens. ஸோ அவரோட போயம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன் ட்ராஜடிஸ் அண்ட் ஃபியர்ஸ், அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சோகங்கள், பயம், இதெல்லாம் பற்றியும் டீல் பண்ணியிருக்கோம். இஸ் ரியாக்ஷன் டு த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லைஃப், லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்றியெல்லாம் அவர் டீல் பண்ணியிருப்பாரு. அண்ட் இஸ் அல்டிமேட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பர்டன்ஸ், அதே மாதிரி பிரச்சனைகளை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த குணத்தையும் அவரோட போம்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்டாப்பிங் பை த வேர்ட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், பர்ச்சஸ், மெண்டிங் வால்ஸ் ஆர் அ ஃபியூ ஆஃப் ஹிஸ் வெல் நோன் போம்ஸ். In the poem A Roadside Stand, Frost presents the lives of poor deprived people with pitiless clarity and with the deepest sympathy and humanity. ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா A Roadside Stand அப்படிங்கிற இந்த போமில் ஃப்ராஸ்ட் என்ன மெயின் தீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த தீம் எடுத்து பேசுகிறாருன்னா the lives of the poor people, lives of the poor people, அதாவது ரோட் சைடில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பற்றிய ஒரு சாங் தான் இது, ஒரு போம் தான் இது. இது அவங்கள ரொம்ப சிம்பத்தட்டிக்காகவும் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்லையும் டீல் பண்ணுற ஒரு போயம் தான் திஸ் ரோட்சைட் ஸ்டாண்ட். Now let us get into the text. The little old house was out with a little new shed. In front, at the edge of the road, where the traffic sped, a roadside stand that too pathetically pled, it would not be fair to save for a dole of bread, but for some of the money, the cash, whose flow supports the flower of cities from sinking and withering faint. The little old house was out with a little new shed. இவர் இப்போ எடுத்துக்கிறது ஒரு லிட்டில் ஓல்டு ஹவுஸ். ஓகே, அந்த ஹவுஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கூரை வெஞ்ச ஒரு சின்ன வீடு. அது என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டோட முன்னாடி ஒரு ஷெட் மாதிரி இழுத்திருக்கிறாங்க. நம்மளே ரோட் சைட்ல டிராவல் பண்ணா நிறைய அப்படி கடைகள் பார்க்க முடியும். வீட்டை ஒட்டின மாதிரியே கடை மாதிரி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட் சைடில் ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடை வச்சுக்கிறதுக்கோ இல்லைன்னா பெருசாக வியாபாரம் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக பணம் இருக்காது. ஸோ அவங்க கிடைக்கிற பொருட்களை ரோட் சைடில் வித்துட்டு இருப்பாங்க. இன் ஃப்ரண்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோட் வேர் த டிராஃபிக் ஸ்பெட். அப்போ அவங்க எந்த இடத்துல அந்த ஷெட் போட்டிருக்காங்க, இன் ஃப்ரண்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, டிராஃபிக் வேகமாக மூவ் ஆயிட்டு இருக்க அந்த ரோடுக்கு பக்கத்திலேயே அவங்க அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து கடை மாதிரி போட்டிருக்காங்க. ரோடுக்கும் வீட்டுக்கும் இடையில போட்டிருக்காங்க. The roadside stand that too pathetically pled, it would not be fair to save for a dole of bread. சரி, இவ்வளோ அவங்க எதுக்கு இப்படி ஒரு கடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, it would not be fair to save for a dole of bread அப்படிங்கிறார். ஒரு பிரெட்டுக்காக, அதாவது ஃபுட்டுக்காக அவங்க இந்த வியாபாரம் பண்ற மாதிரி தெரியல. ஃபுட்டு கண்டிப்பா அவங்க ஃபார்மர்ஸா இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது மீன்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். கண்டிப்பா அதை வச்சுதான் சாப்பிடணும் அப்படின்ற தேவை அவங்களுக்கு இருக்காது. they would be doing something else for eating. சாப்பாட்டுக்கு அவங்க வேற ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஆனா எதுக்காக இந்த ரோட் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, பட் ஃபார் சம் ஆஃப் த மணி, த கேஷ். ஆனாலும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதா, சம் கேஷ் தேவைப்படுது. ஹோல் ஃப்ளோ, the whose flow supports the flower of cities from sinking and withering faint. இந்த மணி தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிட்டியோட அந்த
பாஷ் லிவிங்க்கு காரணமா இருக்கு. சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ்ல இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஒரு பகட்டா ஒரு இது வெளியெல்லாம் போயிட்டு, கடைகளுக்கு போயிட்டு, சினிமா, மூவிஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப கண்டிப்பா வில்லேஜ்ல இருக்க மக்களுக்கும், சிட்டிஸ்ல இருக்க மக்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். ஸோ, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு காரணம் என்ன? தி ஃப்ளோட்டிங் ஆஃப் மனி. அப்ப அந்த ஃப்ளோ ஆஃப் மனி கொஞ்சமாவது தங்களுக்கும் வேணும்னு நெனைக்கிறதுனால தான், இந்த மக்கள் என்ன பண்றாங்க? தே ஆர் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரோட் சைட் ஸ்டாண்ட். இது மூலமா ஏதாவது வருமானம் பார்க்க முடியுமா? எக்ஸ்ட்ராவா வருமானம் பார்க்க முடியுமான்னு பார்க்குறாங்க. தி பாலிஷ்டு டிராஃபிக் பாஸ்ட் வித் அ மைண்ட் அஹெட். தி பாலிஷ்டு டிராஃபிக் அங்க அங்க போயிட்டு வேகமா போயிட்டுருக்க அந்த கார்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் பாலிஷ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பாலிஷ்னா, அவங்க ரொம்ப ஸ்டைலா, ரொம்ப பாஷா இருக்கிறவங்க, அவங்க வந்து இத மைண்ட் பண்ணிக்கவே இல்ல. இவங்களோட அந்த கடைய மைண்ட் பண்ணிக்காம அஹெட் போய்க்கிட்டே இருக்காங்க. எத பத்தியும் யோசிக்காம அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆர் இஃப் எவர் அசைட் அ மொமெண்ட், தென் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அட் ஹேவிங் த லேண்ட்ஸ்கேப் மார்ட் வித் த ஆர்ட்லெஸ் பெயிண்ட். அப்படியே ஒருவேளை அவங்க நின்னா கூட, அப்படி திரும்பி பார்த்தா கூட, அவங்க கண்டுக்காம போறாங்க. சிலப்ப திரும்பி பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்களாம்? தென் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அட் ஹேவிங் த லேண்ட்ஸ்கேப் மார்ட் வித் த ஆர்ட்லெஸ் பெயிண்ட். அவங்க என்ன கோச்சுக்கிறாங்க. இவங்க மேல இந்த பாவப்பட்ட மக்கள் மேல அவங்களுக்கு கோவம் தான் வருது. ஏன்னா, எவ்ளோ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ப இந்த மாதிரி குடிசை இழுத்து அசிங்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தே ஹவ் மார்ட், தே ஹவ் டிஸ்ட்ராய்டு this beautiful landscape அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வருதாம். of signs that with n turned wrong and s turned wrong offered for sale wild berries in wooden quads. சரி, இங்க என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் வந்து நார்த் சவுத்னு அடையாளம் போட்டிருப்பாங்க இல்லையா? அம்புக்குறி மாதிரி போட்டு அவங்க வந்து இந்த பக்கம் போகணும்னு அவங்களா ஏதோ போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை கூட ப்ராப்பரா போட தெரியாம தப்பா போட்டிருப்பாங்களாம். of signs that with n turned wrong. இல்லைன்னா அந்த அந்த ஆரோ என்ன இருக்கும்? திரும்பி நின்றுட்டு இருக்கும். இவங்க ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க, இட் would have turned again வேற பக்கமா அந்த கம்பு வந்து திரும்பி இருந்திருக்கும். ஸோ n turned wrong and s turned wrong. ஸோ அந்த இடத்துல வந்து நார்த் சவுத்னு மார்க் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தப்பா திரும்பி இருக்கு. they offered for sale wild berries in wooden quads. இவங்க என்ன பண்றாங்க? இந்த மக்கள் என்ன விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு பெரிஸ், அவங்க பகுதியில் விளையிற சில பழங்கள், அதை தான் வந்து வித்து காசாக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பெருசா இருக்காது இல்லையா? ஸோ வாட் டு தே டூ? அவங்க ஏரியால கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இதை தான் அவங்க சேல்க்கு கொண்டு வராங்க. என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்? வைல்டு பெரிஸ், அந்த காட்டுல கிடைக்கிற பழங்கள். ஓகே, ஸோ தே சேல் வைல்ட் பெரிஸ் ஆர் crooked necked golden squash with silver warts. ஸோ அவங்க இல்லைன்னா என்ன, crooked necked golden squash with silver wartsன்னு சொல்றாரு. வைல்டு பெரிஸ் ஒன்று விற்கிறாங்க, இல்லைன்னா என்ன விற்கிறாங்களாம்? crooked necked golden squash with silver warts விற்கிறாங்களாம். இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து we can see here. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்க, வைல்டு பெரிஸ் இருக்கு. இதுவும் வைல்டு பெரிஸ். இந்த மாதிரி வைல்டு பெரிஸ் விற்கிறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டன் ஸ்குவாஷ். இதுதான் கோல்டன் ஸ்குவாஷ். இந்த கோல்டன் ஸ்குவாஷ் வந்து சிலப்போ crooked neck-ஓட இருக்குமா. அதாவது இவங்க விற்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் சோ குட். அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தே வுட் பி crook neck த கோல்டன் ஸ்குவாஷ் வித் சில்வர் வாட்ஸ் அப்படிங்கிறாங்க. நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம், குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க விற்கல. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான். ஸோ அந்த வைல்டு பெர்ரிஸும் அந்த கோல்டன் ஸ்குவாஷும் தான் கிடைக்கும். அப்போ அவங்க விற்கிறது எப்படி இருக்கும்? கொஞ்சம் தரமில்லாத ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். அப்போ அது எப்படி இருக்குமா? க்ரூக் நெக்டா இருக்குமா. அதாவது கோணல், கழுத்தெல்லாம் அந்த ஃப்ரூட்டோட கழுத்து பகுதியெல்லாம் கோணல் மாடலா இருக்குமா. பழங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? நல்ல பழங்கள் மார்க்கெட்ல சில கடைகள்ல நல்லதா இருக்கும். சில சீப்பா விற்கிற கடைகள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பழங்கள் வந்து
அவ்வளோ ஷைனிங்காவோ அவ்வளோ ஹெல்த்தியாவோ தெரியாது. ஏன்னா அது அது வந்து சாதாரண இடங்கள்ல விளையிற காய்கள். நல்ல மருந்தெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால கூட அது அப்படி விளையலாம். வித் சில்வர் வாட்ஸ். சில்வர் வாட்ஸ்னா என்னன்னா வெள்ளையா அந்த பழங்கள் மேல சில காய்கள் மேலலாம் வெள்ளையா ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் சில்வர் வாட்ஸ். ஸோ இந்த மாதிரி பழங்கள் தான் அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஆர் பியூட்டி ரெஸ்ட் இன் அ பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ். இல்லைன்னா இவங்களே என்ன பண்றாங்க, ஒரு அழகான பெயிண்டிங்ஸ் மாதிரி வரைஞ்சு விற்கிறாங்க. ஆர் பியூட்டி ரெஸ்ட் இன் அ பியூட்டிஃபுல் மவுண்டன் சீன். ஒரு அழகான மவுண்டன் சீனை வரைஞ்சு அந்த பெயிண்டிங் எல்லாம் விற்கிறாங்க. யூ ஹாவ் த மணி பட் இஃப் யூ வாண்ட் டு பி மீன் வை கீப் யூர் மணி திஸ் க்ராஸ்லி அண்ட் கோ அலாங். அவங்க சொல்ற எப்படி சொல்ற மாதிரி இருக்கா அந்த மக்கள். யூ ஹாவ் த மணி, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா நீங்க எங்களை கண்டுக்காம போறீங்கல்ல, உங்களுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. பட் இஃப் யூ வாண்ட் டு பி மீன், ஆனா நீங்க ரொம்ப அற்பமான சிந்தனையோட இருக்கீங்க, எங்களுக்கு அதை கொடுத்து கொஞ்சமாவது கொடுத்து எங்களுக்கும் உதவலான்னு உங்களுக்கு தெரியல. இஃப் யூ வாண்ட் டு பி மீன் வை கீப் யோர் மணி அப்படிங்கிறாங்களாம். அப்பனா வச்சுக்கோங்க உங்க பணம், உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அண்ட் கோ அலாங் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி வாங்கினா வாங்குங்க, வாங்காதன்னா போங்கன்ற மாதிரி உட்கார்ந்து அது அப்பவும் விடாம சேல் பண்ணிட்டு இருக்காங்க. The hurt to the scenery wouldn't be my complaint so much as the trusting sorrow of what is unsaid. ஸோ இது வந்து ஹர்ட் டு த சீனரி எல்லாம் ராபர்ட் ஃப்ராஸ்டுக்கு கஷ்டமே கிடையாது. பாவம் இந்த மக்கள். ஸோ அவங்க வந்து இந்த சீனரியை ஹர்ட் பண்றாங்க பை பிளேசிங் சச் ரோட் சைட் ஸ்டாண்ட். அதெல்லாம் அவருக்கு வருத்தம் கிடையாது. Here far from the city we make our roadside stand and ask for some city money to feel in hand, to try if it will not make our being expand and give us the life of the moving pictures promise that the party in power is said to be keeping from us. So இந்த மக்களோட ஏக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹியர் ஃபார் ஃப்ரம் த சிட்டி வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப தூரம் சிட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இந்த மாதிரி ரோட் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. ஃபார் ஃப்ரம் த சிட்டி வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் சம் சிட்டி மணி டு ஃபீல் இன் ஹேண்ட். எங்களுக்கும் அந்த பணத்தை கொடுங்க, இதை வச்சு எங்களால் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். தி ஆஸ்க் ஃபார் சிட்டி மணிங்கிறார். ஓகே, மணிக்கு வந்து எந்த குவாலிட்டியும் கிடையாது. சிட்டி மணி வில்லேஜ் மணிலாம் எதுவும் இல்லை. பட் says they ask for என்ன சிட்டில தான் அது ஃப்ளோட் ஆகுறதுனால சிட்டி மணி அப்படிங்கிறாரு. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட் தான். டு ஃபீல் இன் ஹேண்ட், டு ட்ரை இஃப் இட் வில் நாட் மேக் அவர் பீயிங் எக்ஸ்பேண்ட். நான் எங்க பீயிங், எங்க வாழ்க்கைய இது கொஞ்சம் விரிவுபடுத்தாதா, இது கொஞ்சம் நல்லதாக்காதான்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் கிவ் அஸ் த லைஃப் ஆஃப் த மூவிங் பிக்சர்ஸ் அஸ் ப்ராமிஸ். மூவிங் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னா சினிமா. ஓகே, சினிமால காமிக்கிற மாதிரி எங்க லைஃபை எக்ஸ்பேண்ட் பண்ணாதா. நம்ம பார்ப்போம் சினிமால எல்லாம் ஒரே சாங்ல அப்படியே பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க, இல்ல ஏதோ ஒரு ஏழையா இருக்கிறவன் பணக்காரன் ஆயிடுறான். ஸோ தட்ஸ் ஆல் பாசிபிள் இன் மூவி. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்காதா. that the party in power is said to be keeping from us. நாங்க வந்து இந்த பவர்ல இருக்கிற கவர்மெண்ட் இருக்குல்ல, பவர்ல இருக்கிற பார்ட்டி அப்படின்னா கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் வந்து இப்ப ரூல் பண்ணுதோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எங்க கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கு. எதை தள்ளி வச்சிருக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை, சிட்டி பீப்புள்லாம் வாழ்ற அந்த வாழ்க்கையை எங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கு. அதை எங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாதா? அதை எதிர்பார்த்து தான் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், பணம் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதா பார்ட்டி சொல்லுச்சு. பட் ரூலிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் they have kept off their promise. அவங்க எங்க கிட்ட வரவே இல்லை, எங்களுக்கு எந்த நல்லதும் செஞ்சு கொடுக்கல. So these are the pictures of wild berries and golden squash. It is in the news that all this pitiful kin ought to be bought out and mercifully gathered into live-in villages next to the theater and the store where they won't have to think for themselves anymore. So newsல வந்து நிறைய இவங்களை பத்தி நியூஸ் எல்லாம் வருதான். டிவி நியூஸ்ல, அடுத்து பேப்பர் நியூஸ்ல இவங்களை பத்தி நிறைய நியூஸ் வருது. யாரு, இந்த வில்லேஜ், இந்த கண்ட்ரி சைட் டுவெல்லர்ஸ், இந்த மாதிரி
ரோட் சைட் வெல்லர்ஸ் பத்தி எல்லாம் நியூஸ் வருது. என்னன்னு வருது? that all this pitiful kin, இந்த கிட்டினா கின் அப்படின்னா ரிலேஷன்ஸ், பிட்டிஃபுல்னா சிம்பத்தட்டிக், இந்த சிம்பத்தட்டிக் பீப்புள் இவங்களையும் உறவினர்கள் கின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆர் டு பி brought out and mercifully gathered in, அவங்கள எல்லாம் ரொம்ப இரக்கத்தோட நாங்க கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போறோம்? டு லிவ் இன் வில்லேஜஸ், ஒரு நல்ல சமூக கட்டடம் மாதிரி கட்டி அவங்கள வந்து வில்லேஜஸ்ல ஒரு உட்கார வச்சு வாழ வைக்க போறோம், அவங்களுக்கு எல்லாம் கட்டித்தர போறோம், அவங்கள சொபிஸ்டிகேட்டடா வாழ வைக்க போறோம் அப்படின்னா நிறைய ப்ராமிசஸ் கொடுக்குறாங்களாம். எதுல? பேப்பர்லயும் நியூஸ்ல டிவில அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டு த தியேட்டர் அண்ட் த ஸ்டோர், அவங்கள எங்க வாழ வைப்பாங்க? தியேட்டர் பக்கத்துலயும் நிறைய பெரிய இமேஜின், அதாவது ஒரு சிட்டியில ரொம்ப பாஷான ஏரியால நிறைய ஸ்டோர்னா என்ன, நிறைய கடைகள் இருக்க இடத்துல, நிறைய மூவ்மெண்ட் மக்கள்லாம் நிறைய இருக்கிற இடத்துல அவங்களையும் வாழ வைக்க போறாங்க. வேர் தே won't have to think for themselves anymore, அவங்க தங்களை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். they need not think about themselves, they need not think about being very poor, அவங்களோட அந்த புவர் கண்டிஷன் நினைச்சு அவங்க வருத்தப்படவே வேண்டாம். they need not think for themselves anymore, while greedy good doers, beneficent beasts of prey swarm over their lives enforcing benefits, அவங்களுக்கு யாரு நல்லது செய்ய போறாங்களாம்? greedy good doers, குட் டூயர்ஸ், நல்லது செய்ய போறேன்னு வாயில மட்டும் நல்லதை பத்தி பேசக்கூடிய கிரீடி பீப்புள், ரொம்ப ஆசை பிடிச்சவங்க. அதாவது பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கு நல்லது செய்யறேன்னு அதுல இருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒண்ணு ஓட்டு வாங்குவாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக என்ன பண்றாங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து சிட்டியில உட்கார வைப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ், அவங்களை எப்படி சொல்றாரு, இந்த அரசியல்வாதிகள் மாதிரி ஏமாத்துறவங்களை எல்லாம் பணக்கார முதலைகள்னு சொல்லுவாங்களே, அவங்களெல்லாம் என்ன சொல்றாருன்னா கிரீடி குட் டூவர்ஸ், பெனிஃபிஷியன்ட் பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொல்றாரு. பெனிஃபிஷியன்ட் பீஸ், இதெல்லாம் ஆக்சிமாரன் வேர்ட்ஸ். ஆக்சிமாரன்னா ரெண்டு ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸை பக்கத்துல வச்சு சொல்றதுதான் வந்து ஆக்சிமாரன். பெனிஃபிஷியன்ட் பீஸ், பெனிஃபிஷியன்ட் அப்படின்னா டூயிங் குட், ஓகே, ரொம்ப ஜெனரஸா இருக்கிறது தான் பெனிஃபிஷியன்ட். பீஸ்ட்னா அனிமலிஸ்டிக் பிஹேவியர். அப்போ பெனிஃபிஷியன்ட்டா எப்படி பீஸ்ட் இருக்க முடியும்? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ஸ். பெனிஃபிஷியன்ட் பீஸ்ட்னு சொல்றாரு. இன்னொன்று வந்து கிரீடி குட் டூவர்ஸ், கிரீடா இருக்கிறவங்க குட் டூவர்ஸா இருக்க முடியாது. கிரீடா இருக்கிறவங்க ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பான், அவன் எப்படி குட் டூவரா இருக்க முடியும்? ஸோ ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஐரனிக்கலா தான் இருக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதா அவங்க சொல்றாங்களாம். ஸ்வார்ம் ஓவர் தேர் லைஃப்ஸ் என்ஃபோர்சிங் பெனிஃபிட்ஸ், இவங்களோட லைஃப் வந்து அவங்க என்ன பண்றாங்க, டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் ஆர் கால்குலேட்டட் டு சூ தேம் அவுட் ஆஃப் தேர் விட்ஸ் அண்ட் பை டீச்சிங் தேம் ஹவு டு ஸ்லீப் they sleep all day, destroy their sleeping at night the ancient way. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இந்த ஓட்டு தான் அவங்களுக்கு மெயின் காசா இருக்கும். இல்லைன்னா இந்த மக்கள்கிட்ட இருந்து ஏதோ உழைப்பையோ ஏதோ வாங்க போறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை வந்து ஏமாத்துறாங்க, அப்படியே காம் டவுன் பண்றாங்க. எதையோ ஒரு இலவசத்தையோ எதையோ தந்து என்ன பண்றாங்க, தே சூத் தெம் அவுட் ஆஃப் தேர் விட்ஸ். சூத் தெம் அப்படின்னு சொன்னா காம் தெம், அவங்கள வந்து அமைதிப்படுத்துறாங்க. அவங்கள யோசிக்கவே விடுறது இல்லை. அவுட் ஆஃப் தேர் விட்ஸ், அவுட் ஆஃப் தேர் இன்டெலிஜென்ஸ், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மழுங்கடிக்கிற மாதிரி எதையாவது பண்ணிடுறாங்க. அண்ட் பை டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்லீப் they sleep all day. ஓகே, அவங்களுக்கு இன்னொன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி தூங்கணும்னு கூட சொல்லி தருவாங்களாம். நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆயிடுது, பகலெல்லாம் அவங்க சும்மா இருக்காங்க, தூங்குறாங்க. அப்ப நேச்சுரல் வே ஆஃப் ஸ்லீப்பிங் என்ன ஆயிடுது, அவங்களுக்கு மாறிடுது. அவங்களோட ஆக்சுவல் ஹேபிட் என்ன, மார்னிங் எல்லாம் வேலை செய்வாங்க, நைட் நிம்மதியா தூங்குவாங்க. இப்போ அவங்களோட அந்த கஷ்டமே மாத்துறாங்க, அவங்க ட்ரெடிஷனையே மாத்தி they destroy their sleeping at night the ancient way. பழைய காலத்துல அவங்க எப்பவும் போல என்ன பண்ணுவாங்க, ஏன்ஷியன்ட் வேனா பழக்கப்பட்ட முறையில, பழைய முறையில அவங்க வந்து நைட் தூங்கிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா தூங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கெடுத்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலையே மாத்தி வச்சிடுறாங்க சில அரசியல்வாதிகள்னு சொல்றாரு. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ மைசெல்ஃப் ஐ கேன் ஹார்ட்லி பியர் த
thought of so much childish longing in vain. Robert Frost அவர் as a poet அவர் சொல்றாரு, I feel I myself I can hardly bear அப்படிங்கிறாரு. என்னால சிலப்ப தாங்கவே முடியலைங்கன்னு சொல்றாரு. The thought of so much childish longing in vain. ஒரு childish longing இருக்கு இந்த மக்கள்கிட்ட. அந்த ரோட் சைட்ல விற்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு லாங்கிங். என்ன லாங்கிங்? The sadness that lurks near the open window there. அந்த அந்த விண்டோ இருக்கு இல்லையா, ஐ மீன் அவங்க ரோட் சைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அவங்க வீடு இருக்கும். அந்த வீட்டுல இருந்து ஜன்னல்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெளியே போற அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சைல்டிஷ் லாங்கிங் இருக்கும், குழந்தையோட ஏக்கம் இருக்கும். ஏதாவது the sadness that lurks near the open window. sadness that is lurking near the open window. ஓப்பன் விண்டோ பக்கத்துல இருக்க sadness. ஆக்சுவலா ஓப்பன் விண்டோல எந்த sadnessம் இருக்க போறதில்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். விண்டோக்கு பக்கத்துல என்ன சேட்னஸ் இருக்குது, அந்த மனுஷங்க நின்று அப்படியே சேடா பார்த்துட்டு இருக்காங்க போற கார்ஸ் எல்லாம். என்னங்க அவங்களோட வேண்டுதல் என்ன? ஏதாவது கார் நிக்காதா, நம்மகிட்ட ஏதாவது பொருள் வாங்க மாட்டாங்களா, நம்மளுக்கு ஏதாவது பணம் கிடைக்காதாங்கிறது தான் அந்த லாங்கிங் தட் வெயிட்ஸ் ஆல் டே இன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரேயருங்கிறாரு. நாள் முழுக்க சும்மாவே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது கார் நிக்காதாம். ஃபார் த ஸ்குவீல் ஆஃப் பிரேக்ஸ். எதுக்கான ப்ரேயர் இது? ஃபார் த ஸ்குவீல் ஆஃப் பிரேக்ஸ். பிரேக்ஸ் வந்து அந்த ஹால்ட் பண்ற சத்தம், அதை கேட்டாலே உங்களுக்கு சந்தோஷமாயிரும். சர்ன்னு போற காரு அப்படியே பிரேக் அடிச்சு நின்னுதுன்னா, ஓ ஏதோ வாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தி சவுண்ட் ஆஃப் அ ஸ்டாப்பிங் கார். அப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் ஆஃப் அ ஸ்டாப்பிங் கார் கேட்டா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஆஃப் ஆல் த 1000 செல்ஃபிஷ் கார்ஸ் தட் பாஸ் ஜஸ்ட் ஒன் டு என்கயர் வாட் அ ஃபார்மர் பிரைசஸ் ஆர். இத்தனை காசு போகுதே, ஒரு காராவது நின்று இந்த ஃபார்மர்ஸ் பிரைஸ் என்னன்னு கேட்கலாம் இல்லையா? மார்க்கெட்ல வாயே திறக்காம எவ்வளோ பணம் போட்டாலும் வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட ஒருத்தராவது நின்று அவங்களோட பிரைஸ் என்னன்னு கேட்டாங்களா அப்படிங்கிறார். And one did stop, but only to plow up grass, in using the yard to back and turn the ground, and another to ask the way to where it was bound, and another to ask could they sell it a gallon of gas. They could not, they had none, didn't it see? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அண்ட் ஒன் டிட் ஸ்டாப். எப்பயாவது யாராவது ஒருத்தவங்க நிற்கிறாங்க, பட் ஒன்லி டு ப்ளோ அப் கிராஸ் இன் யூசிங் த யார்ட் டு பேக் அண்ட் டர்ன் அரவுண்ட். எதுக்காக நிற்பாங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு தான். டு டர்ன் பேக் அண்ட் டர்ன் அரவுண்ட், அதுக்காக தான் நிற்பாங்க. அண்ட் அனதர் டு ஆஸ்க் த வே டு வேர் இட் வாஸ் பவுண்ட். இல்லைன்னா சில பேர் எதுக்கு நிற்பாங்க, வழி கேட்க நிற்பாங்க. அண்ட் அனதர் டு ஆஸ்க் குட் தி செல் இட் அ கேலன் ஆஃப் கேஸ். சில பேர் முட்டாள்தனமா வந்து இங்க பெட்ரோல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா வண்டிக்குன்னு கேட்பாங்களாம். தே குட் நாட், தே ஹேட் நன், டிட் இட் சீ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பார்த்தா தெரியலையா இங்க எப்படி கேஸ் கிடைக்கும்? ஆனா முட்டாள்தனமா இதை வேற இந்த மக்கள் கேட்கறாங்களே. ஆனா யாருமே அவங்ககிட்ட பிரைஸ் கேட்க மாட்டாங்க, வேற எதோ கேட்கறாங்க, பட் நாட் த பிரைஸ். நோ, இன் கண்ட்ரி மணி த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின் த ரெக்விசிட் லிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஹாஸ் நெவர் பீன் ஃபவுண்ட். இவங்களுக்கு அந்த வில்லேஜ்ல, கண்ட்ரினா வில்லேஜ், அந்த வில்லேஜ் கிரீன்ல, வில்லேஜ் மணில அந்த லிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட், அவங்கள உயிரை தூக்கி சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ளோட்டிங் ஆஃப் மணி கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு வர்ற பணம் எந்த அளவுக்கு தான் இருக்கு, பிரெட் வாங்கி சாப்பிடதான். அதாவது அவங்களுக்கு பசியாத்த மட்டும்தான் தேவையானது, அதை மட்டும்தான் தீர்த்து வைக்கும். மற்றபடி அவங்க ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ண யூஸ் ஆகவே ஆகாது. ஆர் ஸோ த வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சீம்ஸ் டு கம்ப்ளைன், ஐ காண்ட் ஹெல்ப் ஓனிங் த கிரேட் ரிலீஃப் இட் வுட் பி டு புட் தீஸ் people at one stroke out of their pain. So ராபர்ட் ஃப்ராஸ்ட் as a poet ஃபீல் பண்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால அவங்களோட அந்த வலிய, அந்த ஏக்கத்தை தாங்கவே முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, at one stroke I want to relieve their pain. இவங்கெல்லாம் ஏன் இப்படி அந்த ஈரமில்லாத மனசுல, ஈரமே இல்லாத அந்த மக்களை பார்த்து ஏன் இப்படி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க? ஒரே அடியில இவங்களை கொன்னுட்டா இவங்களுக்கு எல்லாம் வழியெல்லாம் இல்ல, இந்த ஏக்கம் இல்ல, இந்த பிரிவு எதுவுமே கிடையாது, அவங்களோட பிரச்சனை எல்லாம் ஒரே அடியில தீந்துரும் அப்படின்னு கூட ஒரு சமயம் நினைக்கிறாரு. ஓகே, அவங்கள கொன்றலான்னு கூட இருக்கு, ஏன்னா பாவம் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு, லெட் தெம் டைன் கூட நினைக்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே as I come back into the scene, ஆனா திரும்ப ரிவைவ் ஆகுறாரு. முட்டாள்தனமா யோசிக்கிறோம்.
அடுத்த நாள் திரும்ப சானிட்டியோட யோசிக்கிறாரு. ஐ ஒண்டர் ஹவு ஐ ஷுட் லைக் யூ டு கம் டு மீ அண்ட் ஆஃபர் டு புட் மீ ஜென்ட்லி அவுட் ஆஃப் பெயின். அடுத்தது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேற யாராவது வந்து இந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க. ஸோ தட் யூ புட் மீ ஜென்ட்லி அவுட் ஆஃப் மை பெயின். என்னோட வழி அப்பதான் தீரும். இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த போயம் A Roadside Stand by ராபர்ட் ஃப்ராஸ்ட். அடுத்தது நம்ம poetic devices பார்க்கலாம். இதுல வந்து transferred epithet யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொல்லியிருக்கேன் transferred epithet அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து அந்த ஃபீலிங் வந்து இன்னொரு இதுக்கு மாறுறது தான் transferred epithet. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா polished traffic, selfish cars அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ polished traffic அப்படின்னு சொன்னா அந்த ரொம்ப பகட்டான டிராஃபிக். ஏன்னா கார்ல போறாங்க, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அந்த டிராஃபிக் வந்து மக்களாலேயோ வேற சாதாரண ஆளுகளாலேயோ இல்ல, ரொம்ப பாலிஷ்டா இருக்கு, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. அதை போய் பாலிஷ்டு டிராஃபிக் அப்படிங்கிறார். ஓகே, அப்புறம் செல்ஃபிஷ் கார்ஸ் வந்து செல்ஃபிஷா இருக்காது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, செல்ஃபிஷ் கார்ஸ். ஆக்சுவலா அந்த மனுஷனுக்கு இருக்க குணத்தை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா உயிரில்லாத பொருள் மேல வைக்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதாவது ஒரு ஃபீலிங்கை கொண்டு போய், ஒரு அப்டிராக்ட் நான் கொண்டு போய் என்ன பண்ண, ஒரு ஃபீலிங்கை கொண்டு போய் ஒரு இது மேல, ஒரு ஜட பொருள் மேல, உயிரில்லாத பொருள் மேல வைக்கிறது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். பாலிஷ்டு டிராஃபிக்கும் அதுதான், செல்ஃபிஷ் கார்ஸும் அதுதான். ஏன்னா கார்ஸ் செல்ஃபிஷ் இல்லை, கார்ஸ்குள்ள இருக்க மனுஷன் தான் செல்ஃபிஷ். ஆனா அந்த போய்ட் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, செல்ஃபிஷ் கார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பர்சானிஃபிகேஷன்னா என்ன, அதே மாதிரி உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கிறது வந்து பர்சானிஃபிகேஷன். A roadside stand that too pathetically played. pathetically played அப்படிங்கிறாரு. ஒரு ரோட் சைட் ஸ்டாண்ட் வந்து அந்த இடத்துல ரொம்ப பேத்தட்டிக்கா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கடைக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. ரோட் சைட் ஸ்டாண்டுங்கிறது ரோட்டோர கடை. அந்த கடைக்கு என்ன சொல்றாரு, பேத்தட்டிக்கலா இருக்கு, ரொம்ப பாவமா நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கடைக்கு உயிர் கொடுக்குறாரு. பேத்தட்டிக்கலி இட் இஸ் ஸ்டாண்டிங் சொன்னா அதுக்கு ஏதோ உயிர் இருக்க மாதிரி சொல்றதுதான் பர்சானிஃபிகேஷன். த சேட்னஸ் தட் லர்க்ஸ் நியர் த ஓப்பன் விண்டோ தேர். அதாவது இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னு சொல்றேன், இது வந்து பர்சானிஃபிகேஷன்ல வருது. ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், திஸ் கம்ஸ் அண்டர் பர்சானிஃபிகேஷன். ஏன்னா இங்க வந்து ஓப்பன் விண்டோ, த சேட்னஸ் தட் லர்க்ஸ் நியர் த ஓப்பன் விண்டோ தேர். ஓப்பன் விண்டோ கிட்ட இருக்கிற சேட்னஸ், அங்க வந்து ஓப்பன் விண்டோக்கு சேட்னஸ் இல்லை, அந்த ஓப்பன் விண்டோஸ் பக்கத்துல நிக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களோட சேட்னஸ் தான் அப்படி சொல்றாரு. ஸோ இங்கேயும் வந்து இட் இஸ் அ பர்சானிஃபைடு கேரக்டர். விண்டோ வந்து இட் இஸ் நாட் சேட், த பீப்புள் தட் ஆர் ஸ்டாண்டிங் நியர் பை ஆர் வெரி சேட், அதுதான் அப்படி சொல்றாரு. அடுத்தது அல்லிட்ரேஷன். கான்சனன்ஸ் ஒரே கான்சனன்ஸ் அடுத்தடுத்து வர்றது அல்லிட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ பேத்தட்டிக்கலி பிளட்ங்கிறது அல்லிட்ரேஷன். கிரீடி, குட் டூயர்ஸ், ஜிஜி, இங்க பாருங்க பிபி, அப்படி வர்றது அல்லிட்ரேஷன். ஆக்சிமோரன், ரெண்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், டூ ஆப்போசிட் வேர்ட்ஸை பக்கத்துல வைக்கிறது ஆக்சிமோரன் சொல்வோம். கிரீடி, குட் டூவர்ஸ். கிரீடினா பேராசை கொண்ட நல்ல மனிதர்கள். அது எப்படி, ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ். பேராசை மனிதர்கள் செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, குட் டூயர்ஸ் தான் பேராசை பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இதை என்ன சொல்றோம், ஆக்சிமோரன். ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸை பக்கத்துல வச்சிருக்கோம். அடுத்ததா பெனிஃபிஷியன், பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே. பெனிஃபிஷியன்னா கிவிங் ஜெனரஸ்லி இஸ் பெனிஃபிஷியன்ட். ரொம்ப தாராளமா கை நிறைய அள்ளி கொடுக்கறது தான் பெனிஃபிஷியன்ட். பீஸ்ட் ஆஃப் ப்ரே அப்படின்னு சொன்னா மற்ற மிருகங்களை வேட்டையாடுற மிருகத்தை தான் பீஸ்ட் ஆஃப் ப்ரேன்னு சொல்லுவோம். அப்ப பெனிஃபிஷியன், பீஸ்ட் ஆஃப் ப்ரே, தாராளமான. அது எப்படி தாராளமா இருக்கும், நல்ல மனசோட எப்படி இருக்கும் பீஸ்ட். ஓகே, ஸோ பீஸ்ட்னாலே அனிமலிஸ்டிக் பிஹேவியர், கெட்டவனுக்கு தான் சொல்லுவாங்க. அதை போய் பெனிஃபிஷியன் பக்கத்துல வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சிமோரன். ரெண்டு ஆப்போசிட் டேர்ம்ஸ் பக்கத்துல வச்சா அது ஆக்சிமோரன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த poetical devices found in this poem. I hope you understood and you liked my explanations. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.